நீ இதை செய்யினா இருக்க மாட்டான். இருப்பான் பாட்டு பாடுற வரைக்கும். ஆனால் அவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் நீ கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் சொல்லுங்க எண்ணாமல். சத்தமாக சொல்லுங்க. எல்லாம் 13 வசனம் சொல்லுங்க, எண்ணுவது இல்லை. ஐ டோன்ட் கேர். அதான் அவனுடைய சரியான கருத்து. நான் என்றது இல்லைங்க. உங்களை அப்படி சொன்னாங்களே, உங்களை அப்படி பண்ணாங்களே, எந்த மூஞ்சோடு அந்த வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க எல்லாம் சொல்லுங்க. 3வது வரி, கட்டையை தூக்கி மண்டையை உடைச்சாங்களே, உடைக்கிறேன்னு சொன்னாங்களே, மண்டையை உடைச்சிடுன்னு சொன்னாங்களே, சொல்லுங்க என்றதில்லை. உன்னை ஒன்றெல்லாம் பண்ணிவிடுன்னு சொன்னாங்களே, உன்னை விளங்காமல் பண்ணிவிடுன்னு சொன்னாங்களே, எல்லாம் கரங்களை உயர்த்தி சத்தமா. த ரீசன் இஸ், என்ன காரணம் தெரியுமா? அதை எண்ணினால், கவனிங்க, அதை எண்ணினால், அடுத்த வசனம் சொல்லப்பட்டு, அடுத்த வசனம் 14ஆம் வசனத்தில் இது போயிடும் தெரியுமா? எது போயிடும்? சத்தமாக சொல்லுங்க. பரமழைப்பின் கரங்களை. எனக்கு எது முக்கியம்? எது முக்கியம்? த ரிவார்ட். ஐ டோன்ட் லுக் ஃபார் த ரிசல்ட்ஸ். ரிசல்ட் ரொம்ப மோசம்தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு பெரிய சபையில் மாலையில் பேச வேண்டிய ஒரு நபர். காலையில் பேசின சபையில் 1500 பேர் இருந்தாங்க. நான் சொல்ல இந்த கருத்து என்ன தெரியுமா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனால் சில நேரங்களில் அதை விட்டுட்டு தான் இங்கே வரும். ஆனால் ஒன்று தெரியும், இதற்குரிய பலனை தேவன் தருவார். எல்லாம் சொல்லுங்கள், என் நோக்கமே இதுதான். என்னது? புரிஞ்ச பந்தய பொருள் அல்ல, அந்த பந்தய பொருளுக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பரிசு. பந்தய பொருள், அந்த வாட் இஸ் த பந்தய பொருள்? வாட் இஸ் அந்த பந்தய பொருள்? என்ன? கேடகமாக இருக்கலாம், பரிசாக இருக்கலாம், ஒரு பெரிய விலையுறந்த ஒரு பெரிய ஷீல்டாக இருக்கலாம், அல்லாட்ட ஒரு கோடியாக இருக்கலாம். தமிழ் புரியுதா உங்களுக்கு? சொல்கிறாங்களே, ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்றவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் 5 லட்சம், 1 கோடி, 2 கோடிலாம் கொடுக்குறாங்க செஸ்ஸில். அப்படின்னா இந்த உலகமே 2 கோடி கொடுக்குதுன்னா பரலோகம் அதை விட அதிகமாக தரும். புரியுதா உங்களுக்கு? அந்த ஒலிம்பிக்கோ ஏஷியாடோ அதில் ஜெயிச்சு வராங்களே, ஒன்றும் இல்லை, ஸ்கூலில் ஒரு மாநில போட்டியில் ஜெயிச்சு வெளியே வரும்போது அவனுக்கு ஏர்போர்ட்டில் எத்தனை வரவேற்பு. இந்த கிராமத்தில் மேளம் தாளம் தலைமையில் தூக்கி வச்சு அவனை கொண்டாடுறாங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா இந்த பந்தயத்துக்கே இவ்வளோ பெரிய பரிசு இருக்குமானால் நான் ஓடுகிற ஓட்டத்துக்கு அதை விட மேலான பரிசு காத்திருக்கிறது. ஐ டோன்ட் லுக் ஃபார் த ரிசல்ட், ஐ லுக் ஃபார் த ரிவார்ட். சொல்லுங்கள், இந்த ரிசல்ட்டு வேறு மாதிரி இருக்கலாம். பையன் மேலே தோத்துடுறான், ஃபெயில் ஆயிடுறான், ஆனால் செப்டம்பரில் பாஸ் ஆயிடுறான். கரங்களை உயர்த்தி ரொம்ப அழகாக பண்ணார். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. ஆமீன். எல்லாம் சொல்லுங்கள். வாழ்க்கையில் தமிழில் போட்டாங்க சின், அதையும் மறந்துடுங்க, அதையும் மறந்துடுங்க. சில வெற்றிகள் வந்துடுங்க இல்லையா? சில வெற்றிகள் இல்லையா? வெற்றி இல்லையா? அதையும் ரொம்ப சார்ந்துடாதீங்க. அந்த வெற்றியை விட பெரிய வெற்றியை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா? எரிகோவிலே ஜெயித்தார்கள். அது மிகப்பெரிய பட்டணம், ஏறக்குறைய ஒரு 12 ரதங்கள் போகிற ஒரு பெரிய மதில். அதை ஜெயித்தார்கள். ஒரு சின்ன பட்டணம் ஆகி அதில் தோற்று போனார்கள். திரும்ப சொல்லுகிறேன், கடந்த காலத்து வெற்றியிலே மகிழ்ந்திருக்காதிருங்கள், புதிய நாளில் வெற்றிக்கு ஆயத்தமாகுங்கள். டோன்ட் ரிஜாய்ஸ் இன் சக்சஸ். பல சொல்லியிருப்பேன். ஐ ப்ரீச் 32,000 பீப்புள் இன் பிரேசில். அது பெரிய வெற்றி தான். நீங்கள் அந்த யூடியூப்ல கூட பார்க்கலாம். எனக்கு பக்கத்தில் 2 பேர் நிற்பாங்க, இந்தியன் ஃப்ளாக் வச்சு நிற்பாங்க. 32,000 பேர் ஸ்டேடியத்தில் பேசுகிறேன். அது ஒரு வெற்றியா? ஆனால் அது நிரந்தரமானதல்ல. 32க்கும் பேருக்கும் பேசுகிறேன், இங்கே இருக்கிற 32,000 பேருக்கும் பேசுகிறேன், 3 பேருக்கும் பேசுகிறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஐ டோன்ட் ரிஜாய்ஸ் இன் மை சக்ஸஸ், ஐ ரிஜாய்ஸ் இன் த லார்ட். சொல்லுங்கள், என் வெற்றியில் நான் மகிழ்வதல்ல, என் கர்த்தருக்குள் மகிழ்கிறேன். வெற்றி நிரந்தரமானதல்ல, கர்த்தர் நிரந்தரமானவர். புரியுதா? வெற்றி நிரந்தரமானவல்ல. 5 வருஷம் அவர் இருந்தார், 5 வருஷம் இவர் இருக்கிறார், அடுத்தவர் வருவாரான்னு தெரியாது. வெற்றி நிரந்தரம் அல்ல. இன்னைக்கு தோக்கிறார், நாளைக்கு ஜெயிக்கிறார், அன்றைக்கி ஜெயிக்கிறார், நாளைக்கு தோக்கிறார். ஆனால் வெற்றி நிரந்தரம் அல்ல, என் கர்த்தர் நிரந்தரம். திரும்ப திரும்ப ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், இந்த பணம், வசதி, வாய்ப்பு, வாகனங்கள், பெருக்கம், ஐ டோன்ட் பிலீவ் இட் இஸ் பர்மனன்ட்.
எவ்வளோ மேலே போகிறாங்க, கீழே வந்துடுறாங்க. பெரிய பெரிய படம்லாம் எடுக்கிறான், அடுத்து தற்கொலை பண்ணிடுறான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய பிரபல திரைப்பட தயாரிப்பார், நிறைய படம் எடுத்தவர் தற்கொலை பண்ணிக்கிறார். காரணம் என்னவென்றால் சொல்லுங்க, வெற்றி நிரந்தரம் அல்ல, கர்த்தர் தான் நிரந்தரம். வேலையும் நிரந்தரம் அல்ல. உங்களுக்கு திடீர்னு மேலே போகிறார் ஒருத்தர், என்னென்னவோ அந்த போர்ஷன், அந்த ப்ரொமோஷன், இந்த ப்ரொமோஷன், திடீர்னு பார்த்தீங்கன்னா டீப்ரமோட் பண்ணிடுறான் அவனைய. இதுதான் உலகம். சொல்லுங்க சொல்லுங்க, என் வெற்றி, சொல்லுங்க 13ஆம் வசனம் சொல்லுங்க, நான் எண்ணுவதில்லை வெற்றியோ உயர்வோ வசதியோ மேன்மையோ புகழோ பாராட்டுகளோ, நான் அதை எண்ணவே மாட்டேன். என் கர்த்தர் தான் எனக்கு மேன்மையானவர். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கி உலகம் புகழ உங்களை. எத்தனை பேர் என்ன புகழ்ந்துருக்கான்னு தெரியுமா? எத்தனை பேர் இழந்திருக்கிறான்னு எனக்கு தெரியும். சொல்லுவாங்க, நீங்கள் பேசுனீங்கன்னா. இன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், காலையில் வெளியே வரும்போது அந்த ஆலயத்து வெளியே வந்தேன், உங்கள் பிரசங்கம் எனக்கு போலையா, நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னாரு. அது எனக்கு முக்கியமானது. நான் உள்ளே வந்து என்ன பிரயோஜனம்? பக்கத்தில் இருந்தார். நான் சபையை விட்டு வெளியே வரேன், 1500 பேர் வெளியே வரேன். நிறைய பேர் வழி விட்டு ஐயா வரார். வாகனங்கள் ஏற்ற ஒருவர், வழிவிட ஒருவர், பை தூக்க ஒருவர். புரியவே இல்லை. அப்போ அந்த தம்பி சொன்னார், உங்கள் பிரசங்கம் எனக்கு உள்ளே போச்சோ இல்லையா, நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னாரு. எனக்கு அதுவாக முக்கியம். அது வெற்றி கிடையாது. வெற்றி என்பது ஆண்டவருக்குள்ளே வாழ்வுதான் வெற்றி. சத்தமாக சொல்லுங்க, மறப்பேன். சொல்லுங்க, மறப்பேன், எண்ணவே மாட்டேன். சத்தமாக 25 இதெல்லாம் வந்திருக்கலாம், சின் அண்ட் சக்ஸஸ். அதையும் மறந்துடுங்க, அந்த வெற்றியை மறந்துடுங்க. அதோட மேலே ஒன்று வச்சுருக்கார். அடுத்து சொல்ல போகிறேன், ஃபோர்சீன். தமிழில் போடுவாங்க, ஆங்கிலம் போடுவாங்க. எல்லாம் சொல்லுங்க, 13 சொல்லுங்க, எண்ணுகிறது இல்லை. சத்தமா, அதுக்காக சோம்பேறியா இருக்கிறது இல்லை. நான் ஏதோ ஒன்று செய்வேன். தமிழ் புரியுது நினைக்கிறேன். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் தட், ஐ ஃபர்கெட். அதில் போட்டாங்க பார்த்தீங்களா? சொல்லுங்கள், ஐ ஃபர்கெட். ரொம்ப கஷ்டம். எல்லாம் கிருபைக்காரங்களை சொல்லுங்கள், தேவனே எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. எந்த கிருபையை? சத்தமாக ரொம்ப கஷ்டம்தான். அதை விட எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு புது வழியில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்லலாம். ஆனால் திரும்ப சொல்லுகிறேன், அதை யோசிச்சா தேவன், கிறிஸ்து, பரம அழைப்பு, பந்தய பொருள், மேன்மை, அதை அடைய முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, உடனே ஒப்பாரி. என்ன பார்க்குறீங்க? யாரோ ஒன்று சொல்லிட்டா உடனே மூஞ்சி சின்னதாக ஆகிடுது. ஆமாம், நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு மூஞ்சி சின்னதே ஆகாது. ஐ ட்ரெயின் லைக் தட். நான் பணியாற்றின என்னுடைய நிறுவனத்தில் என் மேலே ஒரு திருட்டு பட்டம் வந்துச்சு, 6000 ரூபாய். அது பணம் அல்ல, ஒரு டிடி டிராஃப்ட். அது போய் சேர வேண்டிய நபருக்கு போய் சேரலை. நான் டிடி வாங்கினது உண்மை, டிடி நம்பர் இருக்குது, டிடியுடைய அந்த ஜெராக்ஸ் காப்பி இருக்குது, அந்த நபருக்கு அது போய் சேரலை. ஆனால் அந்த நிறுவனத்தின் தலைவர் சொன்னார், நீ டிடியே வாங்கலை, நீ பணமே கட்டலை, செலான் இருக்குது, டிடி காப்பி இருக்குது, நான் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் பண்ணேன்னு அது அந்த ஸ்லிப் கூட இருக்குது. ஆனால் அவருக்கு போய் சேர்ந்தது வெறும் கவர் தான், டிடியே இல்லை உள்ள. ரொம்ப நாள் பாடு, ரொம்ப நாள் போராட்டம். நான் கடைசியில் என்னவோ தெரியல, எடுத்தவன், அது ஒரு பையன் தான் எடுத்தான், கூட இருந்தவன் தான் எடுத்தான். அவன் நினச்சான் அந்த டிடியை பணமாக்கலாம் நினச்சான். நான் அன்னைக்கெல்லாம் அப்போல்லாம் டெலகிராம் தான். நான் சொல்கிறேன் 73, 74. அந்த எஸ்பிஐ அந்த சொன்னேன், டோன்ட் பே அப்படின்னு சொல்லி டெலகிராம் ஒன்று கொடுத்தேன். அங்கே டெலகிராம் வாங்க முடியல. இவனுக்கு அதுவும் தெரியும். டெலகிராம் கொடுத்ததே வந்தான். நேராக என்ன பண்ணான், சாதாரண 25 பைசா கவரில் அவருக்கே போட்டான். இப்போ இன்னொரு பெரிய பூகம்பம். இந்த கவர் எப்படி போச்சுன்னு புரியல. விளங்குதா? இந்த கவர் அவருக்கு எப்படி போச்சு? அது யார் என்றால் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அவருக்கு தான். இந்த கவர் எப்படி போச்சு? அந்த கவர் இருக்கிற கையெழுத்து ஒரு பெண்ணுடைய கையெழுத்து, அது எங்கள் கையெழுத்து இல்லை. அவர் அதை அப்படியே இங்கே அனுப்பிச்சிட்டார். ரிசீவ் டிராஃப்ட் சொல்லி அனுப்பிச்சிட்டார். கவரையும் அனுப்பினார். கடைசியில் பார்த்தா அவனே ஒரு பெண்ணை வைத்து அந்த கவரை எழுதி அங்கே போஸ்ட் பண்ணியிருக்கிறான்.
அவனை ஒத்துக்கொண்டான். ஆனால் அந்த இடைப்பட்ட நாட்களிலே ஜெபிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? போன உடனே சொல்கிறார், எங்கே பணம், எங்கே பணம், தரது 150 ரூபா சம்பளம், என்னையா எங்கே பணம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் உண்டு. ஆனால் அதெல்லாம் மறந்தால் தான் ஆண்டவருக்குள்ளே வாழ முடியும். இன்றைக்கும் அந்த இயக்கம் என்னை அழைக்கிறது. இன்னைக்கு காலையில் அந்த சபையில் தான் பிரசங்கமே பண்ணேன். இன்னைக்கு காலையில் அந்த சபையில் தான் நான் பிரசங்கமே பண்ணேன். சொல்லுங்க, மறப்பேன். அவர் சொன்னது, இவர் சொன்னது, அம்மா சொன்னது, ஐயா சொன்னது, இதெல்லாம் வச்சா வாழ்க்கையில் தூக்கம் வராது. அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? நம்மளோட தூக்கத்தை கலைக்கணும், நிம்மதியை கலைக்கணும். அதுதான் நோக்கம். என்ன சொல்லுங்க? மறப்பேன். சத்தமாக சொல்லுங்க. இரண்டாவது, நோக்கி பார்ப்பேன். சொல்லுங்க. 14ஆம் வசனம் சத்தமா, இன் இங்கிலீஷ், நோக்கி பார்ப்பேன். சொல்லுங்க, நோக்கி பார்ப்பேன். கவனி எல்லாரும். நோக்கி பார்க்கணும்னா கவனிங்க, பின்னால் போகணுமா முன்னால் போகணுமா? நோக்கி பார்த்தல் என்பது எனக்கு முன்னே இருக்கிற ஒன்று. என்ன சொல்லுங்க? எனக்கு முன்னே ஒளிமயமான, பிரகாசமான, மகிமையான, அசைக்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? எனக்கு முன்னே படிங்க. எனக்கு முன்னே எனக்கு தெரியுமா? எனக்கு முன்னே இருக்குது. 14ஆம் வசனம் சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க. கிறிஸ்து இருக்கிறார், தேவன் இருக்கிறார், அழைப்பு இருக்குது, பரலோகம் இருக்குது, எனக்கு ஒரு பெரிய பந்தய பொருள் காத்து இருக்குது. ஒன்ஸ் அகைன், இதை மறக்கத்தான் இதெல்லாம் வருது. இதெல்லாம் வருது, இது இப்போ சொன்னாங்களே, அதெல்லாம் வருது. தேவையில்லாத மொட்டை கடிதங்கள், விமர்சனங்கள், ஏளனங்கள், பரியாசங்கள், பின்னால் நம்மளை பற்றி பேசுறது. அவர் என்னங்க, அவர் பெரிய ஆளுங்க, நாமெல்லாம் கொடுத்து அவர் வாழ போகிறாரு, அவர் காணிக்கை திரும்ப பேசுறதில்லை. ஏன் தெரியுமா? நிறைய வருது அவருக்கு. இதெல்லாம் கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. திரும்ப திரும்ப சொல்ல நம்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க, நோக்கி பார்ப்பேன். அந்த நோக்கி, அதை மட்டும் சொல்லுங்க, நோக்கி. அப்படின்னா வாட் இஸ் பிஃபோர் மீ? 2026 கர்த்தர் மகிமையான காரியம் வச்சிருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க. சொல்ல, மகிமையானவை, காணாத, கேட்காத, அனுபவிக்காத, கண்டிராத, உணராத ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் காண முடியலையோ அதெல்லாம் காண போகிறேன். இதெல்லாம் எனக்கு தெரியலையோ அதெல்லாம் தெரியப்படுத்த போகிறார். இதெல்லாம் நான் புரிந்து கொள்ளல, அதெல்லாம் புரிந்து கொள்ள போகிறார். சொல்லுங்க, இன்விசிபிள் திங்ஸ் வில் பி விசிபிள். சத்தமாக சொல்லுங்க. காணக்கூடாதவைகளை காணுவேன், தெரியக்கூடாதவைகளை தெரியப்படுத்துவார். எதெல்லாம் புரியலையோ அதெல்லாம் புரிய வைப்பார். ஊரையும் புரிய வைப்பார், மனுஷாலையும் புரிய வைப்பார், அவரையும் இன்னும் புரிய வைப்பார். பவுல் சொல்லுகிறான், பார்த்தீங்களா? பவுல் சொல்லுகிறான் ஒரு அழகான வசனம், அழகான வசனம் 12ஆம் வசனத்தில், நான் முற்றிலும் தேறினானே என்று. ரொம்ப கொடுமை தெரியுமா? இந்த பாஸ்டர் மீட்டிங்லலாம், நாளைக்கு கூட ஒரு பாஸ்டர் மீட்டிங்கில் பேசுகிறேன், இந்த வாரம் முழுக்க நிறைய கூட்டத்தில் பேசுகிறேன். பாஸ்டர் மீட்டிங்கில் எல்லாருமே கால் மேலே காலை போட்டுனுக்கிறாங்க. சபையிலே அப்படி தான். கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சா, கொஞ்சம் வசனம் தெரிஞ்சா, அவ்வளோ பெரிய தேவ மனிதர். புரியுதா உங்களுக்கு? கிரேட்டஸ்ட் மாஸ்டர் இன் த நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாட்டு மிகப்பெரிய வேத பண்டிதர் பவுல். அவர் சொல்லுகிறாரு, நான் என்ன ஆகலை. என்னங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் பிரசங்கம் பண்ணும்போது அவன் ஃபேஸ்புக் பார்த்துக்கிறான், நான் பிரசங்கம் பண்ணும்போது அவன் மொபைல் பார்த்துக்கிறான். எவ்வளோ வேதம் தெரியுமா? அந்த பிரசங்கம் அவன் பேசிட்டு இருக்கிறான், திருவிருந்து எடுக்கும் போதே பேசுகிறான். அவன் எல்லாம் புரியும் நினைக்கிறான். அவன் இல்லை, அவ்வளோ பெரிய சொல்லுகிறார். சொல்லுங்க, தெரியும் நான் என்று நான் எல்லாம் அந்த சின்ன ஜோம் இல்லாமா, ஆனால் எனக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. சத்தமா நீங்கள் நல்லா ஜெபிக்கலாம், நல்லா ஊழியம் செய்யலாம், 9 வரம் இருக்கலாம், ஆனால் இன்னும் நிறைய வளரணும். சத்தமாக பிடிங்க. இப்படி கூட சொல்கிறேன், பிரபலமான மனிதனுக்கோடு நெருக்கமாக கூட இருக்கலாம், அது முக்கியம் கிடையாது. அந்த வசனம் போட்டிருக்கேன் பாருங்க, பிஃபோர். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பிஃபோர். 2 காரியம் சொல்ல போகிறேன். எனக்கு முன்பாக நிறைய பொறுப்புகள் இருக்கிறது, நிறைய பணிகள் இருக்கிறது, நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் இருக்கிறது, பொறுப்புகளும் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அழகாக போட்டிருக்கிறாங்க. இன்னும்
நடக்கக்கூடாத வேலை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். ஆமென். நடக்கல, உண்மைதான், நடக்கல. நிறைய எதிர்பார்த்தேன், நடக்கல. ஆனால் 26 தேவன் சொல்லுகிறார், நிறைய உன் வாழ்க்கையில நிறைய காரியங்களை நான் நிகழ பண்ண போகிறேன். கரங்களை உயர்த்தி, அறியாதே, எனக்கு அறியாததும் எனக்கு எட்டாததும், எனக்கு அறியாததும் எனக்கு எட்டாததும், உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்களை கதை செய்வார். திரும்ப இதை பார்த்தீங்கன்னா இது போயிடும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சொல்றேன், அவங்க வரல, இவங்க வரல, அவங்களே வரல, ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். அதெல்லாம் பார்த்தனா நான் எது செய்ய முடியாது. இப்போ படிச்சோமே, கிறிஸ்து, தேவன், கர்த்தர், பரமழைப்பு, திரும்ப திரும்ப அந்த 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 காயங்கள் உண்டு. புரியல, எனக்கு கனம் பண்ணலையே, எனக்கு புரிஞ்சுக்கலையே, எனக்கு மேன்மை புரியலையே, தெர் ஆர் சம் திங்ஸ். ஆனால் அதெல்லாம் பார்த்தோம்னா சொல்லுங்க, இது போயிடும், இது போயிடும். எதிர்கால வாழ்வின் நிகழ்வுகள் எல்லாம் சொல்லுங்க, எதிர்காலத்தின் வாழ்வின் நிகழ்வுகள் எல்லாம் கரங்களை உயர்த்தி, இதை விட மேலான, இதை விட மகிமையான, இங்கே இருக்க எல்லாருக்குமே, வீடியோவில் இருக்கிறவங்க, ஆடியோவில் இருக்கிறவங்க எல்லாம், இதை விட கர்த்தர் நிறைய உங்களுக்கு வச்சிருக்கிறார். there are some things going to happen. அது என்ன செய்யணும்? forget. திரும்ப 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 யாரெல்லாம் மறக்கணும் அவங்கள மறந்துடுங்க, நல்லது. அவரை மட்டும் மறக்காதீங்க. மறப்பேனோ உமது அன்பை. இவங்களெல்லாம் நினைச்சோம்னா வாழ்க்கையில் ஒன்றுமே முன்னேற முடியாது. திரும்ப திரும்ப அதிவந்தனை தாக்கும். வந்து வந்து மோதுதம்மா, இது காதோரம் லோலாக்கா, வந்து வந்து அதெல்லாம் டோன்ட், உண்மைதான். இப்போ நாங்கள் 2000 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோமே. இந்த சிறுவில்லத்தில் 83ஆம் ஆண்டிலிருந்து இந்த நாள் வரைக்கும் 2000 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம். ஒரு 70-80 சபைகளை ஸ்தாபித்திருக்கிறேன், கட்டணம் கட்டி கொடுத்துருக்கிறேன், வீடு கட்டி கொடுத்துருக்கிறேன், அவனை பாஸ்டர் ஆக்கியிருக்கிறேன். அவன் சொல்கிறதுக்காக மன்னிக்கணும். ஆனால் நோபடி பி லாயல். யாரும் அதுக்கு உண்மையாவோ அதற்கு உத்தமமாகவோ இல்லை. உங்களுக்கு தெரியுமா, இந்த புத்தாண்டு வாழ்த்தில் இத்தனை பாஸ்டரில் ஒரு பாஸ்டர் கூட அதாவது ஐயா ஹாப்பி நியூ இயர்னு சொன்னதே இல்லை. என்ன பார்க்குறீங்க? ஒரு பாஸ்டர் கூட ஐயா வாழ்த்துக்கள் சொன்னதே இல்லை. நான் மருத்துவமனையில் இருந்தேன், 3 மாதம் படுத்திருந்தேன். 2 பாஸ்டர் என்னை வந்து பார்த்தாங்க. நான் சொல்ல திறந்த வாசல் பாஸ்டருங்கெல்லாம். நான் சொல்ல இந்த கருத்து தெரியுமா, அதெல்லாம் விட்டுருங்க, ஃபர்கெட். இதை சொல்லுங்கள், எதிர்கால நிறைய நிகழ்வுகள் சொல்லுங்கள், கைப்பிடி சொல்லுங்கள், நிறைய நன்மையான காரியங்கள் வாழ்க்கை நிகழப்போகுது. ஒரு பாட்டு கூட பாடினீங்களே, நிகழப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, என் வாழ்க்கையெல்லாம் போகுது, நான் நினைச்சதெல்லாம். ஆமேன். எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க, அவரை கைப்பிடி சொல்லுங்க, அவரை கைப்பிடி சொல்லுங்க. வாழ்க்கையில் எதிர்காலத்தில் எதிர்பார்க்காத எதிர்காலங்கள் எல்லாம் சொல்லுங்க. இதை மறந்துடு. 25 கசப்பு, வேதனைகள், உங்களை பாவத்தோட மறந்துடுங்க. யூ ஹவ் டன் த மிஸ்டேக். அதையே யோசிச்சு பிசா சொல்கிறான், அதையே யோசிப்பார். நீ அப்படி, நீ இப்படி, நீ இப்படி, நீ ஏதம் பண்ணிக்க முடியுமா, நீ ஊழியம் பண்ண முடியுமா? நான் அப்படித்தான், ஆனால் இப்போ அப்படி இல்லை, நான் முன்னால் நோக்கி பார்க்குறேன். எல்லாம் சொல்லுங்கள், எதிர்காலத்தில் சிறப்பான நிகழ்வுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாய்த்தனும் சொல்லுங்களம்மா, சொல்லுங்க, சிறப்பான நிகழ்வுகள். நீங்கள் எதை வேணால் நினச்சிங்க, திருமணம் நினச்சிங்க, வாழ்க்கை நினச்சிங்க, வீடு வாங்க போகிற நினச்சிங்க, வீட்டுக்கார் அமெரிக்கா போகிற நினச்சிங்க, எதை வேணால் நினச்சிங்க. ஆமீன். இப்போதான் முகமே மலருது. ஆமீன். யோசித்து பார்த்தீங்களா? நினைக்காது எனக்கே நடக்கும்போது நினைக்கிறவங்களுக்கு நடக்கும். எப்படி சொன்னாலும் புரியும். தகுதி இல்லாத எனக்கே நடக்கும்போது தகுதியானவங்களுக்கு கேட்டால் நடக்கும்.
இருக்கிறாரா? அதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. அது ஐ எம் நாட் குவாலிஃபைடு. குவாலிஃபைடு இல்லாத எனக்கே நடக்கும்போது குவாலிஃபைடாக இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் நடக்கும். என்ன சொல்லி முடிச்சிட்டாரா? குவாலிஃபைடு இல்லாத எனக்கே நடக்கும்போது குவாலிஃபைடு உள்ளவங்களுக்கு கட்டாயம் நடக்கும். நடக்குமா நடக்காதா? சத்தமாக சொல்லுங்கள். சொல்லுங்கள். 2 வச்சிருக்கிறேன் எனக்கு தெரியுமா? 2026 எனக்குன்னு சில பொறுப்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமீன். அது ஊழியமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பொறுப்பு. திரும்ப சொல்லுகிறேன், அந்த பொறுப்பு இல்லை என்றால் இன்னைக்கு நான் இங்கே இல்லை. எனக்கு அந்த பொறுப்பே இல்லைன்னா நான் இங்கே தேவையில்லையே அவருக்கு. இன்னைக்கு காலையில் நாங்கள் ராயபுரம் போனோம், 2 பேரும் வழிநடுக்க கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் எங்கே பார்த்தாலும். நேற்று ஆவடிக்கு போனால் இந்த கார்னரில் ஒரு கண்ணீர் அஞ்சலி பெரிய ஃப்ளெக்ஸு, அந்த கார்னரில் ஒரு கண்ணீர் அஞ்சலி ஃப்ளெக்ஸு, அடுத்த தெருவில் இன்னொரு பெரிய ஃப்ளெக்ஸ். எங்கே எல்லாமே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அம்மா பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். கண்ணை முடின்னு வந்தீங்களா? கண்ணை திறந்தா வந்தீங்களா? இங்கே ஒரு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார், பெரிய ஃப்ளெக்ஸ் இருக்குது. அடுத்த தெருவில் பார்த்தா அது ஒரு நித்திரை அடைந்தார். பார்த்தியாம்மா? நேற்று 3 பார்த்தியா, 4 பார்த்தியா? ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. எல்லாமே கர்த்தருக்குள். அதில் வேறு ரெவரண்ட் டாக்டர் வேறு கீழே போட்டுக்குது. சொல்லுங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி. எனக்கு இன்னும் சில பொறுப்பெல்லாம் இருக்குது. சத்தமா என்னை பொண்ணு கல்யாணம் பண்ணணும், அந்த பொறுப்பா? அதை விட மேலான பொறுப்பு. ஆமீன். இத்தனை குடும்பங்களில் பாருங்களேன். இப்போது வசந்தமாக கூட எடுத்துங்க. அவங்க நிறைய அவங்க இறந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க இருந்தால் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அதை விட மேலே கர்த்தர் அவங்களுக்கு பண்ணியிருக்கிறார். அவர்கள் தேவை ஒரு வேளை அவர் இல்லாவிட்டாலும் அது என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில ரொம்ப அக்கறை உள்ளவரும் பொறுப்புள்ளவரும் கர்த்தர் தான். அவரை மாதிரி பொறுப்புள்ள யாருமே கிடையாது. கணவன் பொறுப்புள்ளவனாக இருக்கலாம், கணவனை விட கர்த்தர் பொறுப்புள்ளவர். எத்தனையோ குடும்பங்களில் பொறுப்பு இல்லாத அப்பாலாம் இருக்கிறான். சாரி டு சே. பையனை என்ன படிக்கிறான், அவன் எந்த ஸ்கூல் படிக்கிறான் கேட்குறவன். பையன் எந்த ஸ்கூல் படிக்கிறான், மனைவி கேட்குறாரு, அவன் எந்த ஸ்கூல் படிக்கிறாமா? இவர் அப்பாவா? இவரெல்லாம் அப்பாவுக்கே தகுதி இல்லாதவர். இப்போதான் அவங்களுக்கு சபைக்கே வராதவர் எப்படி நல்ல ஒரு தகப்பனாக இருக்க முடியும்? சும்மா சாரி டு சே. அது அவர் அல்ல, அது சொல்லுங்க. அவர் அல்ல, அது அவர்கள் அல்ல. சொல்லுங்க எல்லாரும். 26ஆம் வருஷத்தில் எல்லாம் கரங்களை உயர்த்தி. எனக்கென்று சத்தமா சில பொறுப்புகள் இருக்குது. தேவன் தந்த பொறுப்பு. ஆமீன். பொறுப்புக்குள்ளே வாய்ப்பு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பாஸ்டர் என்பது வேலை இல்லை. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறேன், இப்போ யூத் லீடர், சண்டே ஸ்கூல் டீச்சர், இது வந்து பட்டம் இல்லை, எனக்கு கொடுத்துருக்க பொறுப்பு. இப்போ நான் சொல்கிறீங்க இல்லையா, தலைமை போதகர். நீங்கள் சொல்கிறது இல்லை, அதுமா சொல்கிறீங்களா? போதகர், அவ்வளோதான். ஒரே ஒரு சபை வச்சுக்கிற தலைமை போதகர் போட்டுக்கிறாரு. எங்க ஒரே ஒரு சபை தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறார்? சொல்லும் போதெல்லாம் இப்படி தலைமை போதகர் ஜெபிப்பார், தலைமை போதகர் ஆசீர்வாதம் கொடுவார். எத்தனை சபை அது விரும்பலை. ஆனால் எனக்கு தெரியும், ஸ்டில் காட் ஹஸ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சொல்ல கரங்களை உயர்த்தி. பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிட்டேன், அந்த பொறுப்பு வேற, அதை விட மேலான பொறுப்பு இருக்குது. ஆமீன். அந்த பொறுப்பு இருக்கிறதுனால சாயங்காலம் இங்கே நிற்கிறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இல்லை நானும் உங்களை போல 5:30 மணிக்கு 6 பேசினேன் காலையில். அதுக்கப்புறம் இளைப்பாற முடியல. இங்கேருந்து போனவங்களும் ரொம்ப லேட்டாக தான் போனாங்க. ஒருத்தரும் வந்தவங்கெல்லாம் சொல்கிற கருத்து அது கிடையாது. திரும்ப சொல்லுங்கள். தேவன் பொறுப்புகளை தருவாரானால் அதற்கேற்ற ரிசோர்ஸை எனக்கு தருவார். அண்டர்ஸ்டாண்ட்? ரிசோர்ஸ் தெரியுமா? பொறுப்புகள் இருக்குமானால் அதற்கேற்ற மூலப்பொருட்கள் எனக்கு கத்த தருவார். எனக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் யோசித்து பார்க்குறேன். இப்போ கூட இது எப்படி எனக்கு சாத்தியம்? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? 10,000 பிரசங்கம், இத்தனை நாடுகளில் கர்த்தருடைய வார்த்தை ஊழியம், இந்த ஆண்டு முழு நிறைய கூட்டங்கள், இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அது அவரால். அவன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ தான் அவர் கூப்பிட்டாரு. ஏன்னா அந்த அம்மா கூப்பிட்டாங்க, இந்த அம்மா கூப்பிட்டாங்கன்னு. இந்த அம்மா கூப்பிட்டாலே நான் போகிறதில்ல. அது அம்மா கூப்பிட்டா போகிறது, அது கொஞ்சம் யோசிக்கணும்ல. புரியவே இல்லை. அந்த அம்மா உங்களை கூப்பிட்டாங்க, இந்த அம்மா கூப்பிட்டாங்கன்னு. இந்த அம்மா கூட கூப்பிட்டாங்க, நிறைய கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் முக்கியம். எனக்கு அவர் தந்த பொறுப்பு தான் ரொம்ப முக்கியம். சத்தமாக சொல்லுங்கம்மா. அம்மா விளங்குதாம்மா?
இங்கே தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்கள்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. உங்களுக்கு ஜெபிக்கிற அபிஷேகம் இருக்குது, நிறைவேற்றினா போதும். எனக்கு இந்த அபிஷேகம் தான் எனக்கு இருக்குது. உங்களுக்கு நிறைய அபிஷேகம்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த அபிஷேகம் தான். மேலே உட்காந்துக்கிறவங்களும் நிறைய அபிஷேகம் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கு அது ஒழுங்காக செய்யுங்க. அவர் தந்த பொறுப்பை அவர் வரும் வரை கவனிங்க. அவர் கவனிங்க, என்கிட்ட கொடுக்காத ஒன்றை கேட்க மாட்டார், கொடுத்த ஒன்று தான் கேட்பார். என்கிட்ட என்ன கொடுத்தார தான் கேட்பார். அவன் சொல்ல மாட்டீங்களா, நீ சீரநரங்கத்தில் செய்தி கொடுத்தாயா கேட்பாரா? எனக்கு தெரியும், நான் பேசினா 10 பேர் வரமாட்டான்னு எனக்கு தெரியும். ஒய்எம்சி நந்தனத்தில் கூட்டம் நடத்தினாயா? இதுதான் போயிட்டு வந்துக்கிறார் அவர். இப்படிதான் உங்களுக்கு நான் 4 மாவடி மாதிரி கூட நடத்த முடியாது, 4 பேர் தான் வருவான். அது அவருடைய அழைப்பு, இது என்னுடைய அழைப்பு. அவருடைய திருச்சபையில் நான் பேசினேன், ஒரு சொன்ன வார்த்தையை பலிபீடத்தில் சொல்லுகிறேன். எனக்கு முன்னால் அவர் மனைவி உட்கார்ந்துருக்கிறாங்க. கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. 2 நாள் கூட்டம். தலைப்பு கொடுத்தாரு, ஊழியனும் ஊழியரும். முதல் நாள் கொஞ்சம் டென்ஷனாக ஒரு மாதிரியாக இருந்துச்சு. தரையில் உட்கார்ந்தார், டெய்லி எழுதுறார். மத்தியானம் சாப்பாடு அவர் வீட்டில் தான். நான் சொன்னேன், ஐயா ஒரு சின்ன வேண்டுகோள், ஒன்று தூரமாக உட்காருங்க, இல்லை எனக்கு பின்னால் உட்காருங்க அப்படின்னேன். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார். இல்லையா, நிறைய ஊருக்கு போயிருக்கிறேன், நிறைய கூட்டங்களில் பேசியிருக்கிறேன், ஆனால் உங்கள் முன்னால் உட்காந்து பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டம். 80லேயே நான் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா முன்னால் உட்காந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அவர் உட்காருக்கும்போது நான் பேசியிருக்கிறேன். நாங்கள் பைபிள் ஸ்கூலில் மாடல் சர்வீஸ் நடத்துவோம். வெறும் வெள்ளிக்கிழமை மாலையில் பையங்க நடத்துவாங்க. அதில் நான் யாராவது ஒருத்தர் பேசுவேன். அவர் இருக்கும்போது அவருக்கு முன்னால் நிறைய நேரம் பேசியிருக்கிறேன். ஊழியர் கூட்டத்தில் பேசியிருக்கிறேன், சபையில் பேசியிருக்கிறேன். அது வேற ஒரு பிரபலமானவர். அவர் சொன்னார், வார்த்தை சொன்னார், ஐயா நான் போகிற கூட்டத்திலெல்லாம் என்ன தான் பேச சொல்கிறாங்க, எனக்கு பிரசங்கம் கேட்குற வாய்ப்பே இல்லை, அதனால தான் அவங்கள கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். என் செய்தி விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார், சுகமளிக்கிறார், இதுதான் என் செய்தி. இதுக்கு மேலே என் செய்தி கிடையாது. எனவே தான் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய தாழ்மை இல்லை? அவர் 2வது நாள் கொஞ்சம் சமாளித்தேன், அவரே சொல்லிட்டாரே. ஆனால் அப்போ கூட முதல் நாள் தான் உட்காந்துருக்கிறார். எவ்வளோ பெரிய தாழ்மை பார்த்தீங்களா? நான் சொன்ன கருத்து, தேவன் ஒரு பொறுப்பை எனக்கு தருவாரானால் அதற்குரிய அடிப்படை கிருபைகளை எனக்கு தருவார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? மோசையை பார்த்து தேவன் சொன்னார், நீ போ. இல்லை ஆண்டவரே, என்னுடைய வாய் சரியில்லை, என்னை நம்ப மாட்டாங்க, நான் இப்படி என்னரே சொன்னார். இல்லை, உன்னை அனுப்புகிறவர் நான் தான். ஆங்கிலத்தில் பழமொழி இருக்கிறது, when God calls equips. தேவன் அழைப்பாரானால் அதற்குரிய தகுதிகளை கொடுத்து தான் அழைக்கிறார். சொல்லுங்க, தேவனுடைய அழைப்பு தகுதி இல்லாத ஒருத்தனை கற்று அழைக்க மாட்டார். அது வேற. தகுதியெல்லாம் என்னையும் தெரிந்து அது வேற. ஆனால் அந்த அழைப்பு தரும்போதே அதுக்குள்ளவே நாங்கள் ஒன்று எல்லாரும் சொல்லுங்க, நிகழ்வுகள் நடக்கும். சத்தமாக சொல்லுங்க, உண்டு, நிறைவேற்றுகிற பொறுப்பு உனக்கு உண்டு. இல்லை இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வார்த்தை. சொல்லுங்க பிஃபோர். ஒன்று என்னது? பிகைண்ட். இன்னொன்று பிஃபோர். 3வது சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அடுத்து முதல்ல ஃபர்கெட். 2வது ஃபோர்ஸேன்னா நோக்கிப்பார். எல்லாம் கரங்களை உயர்த்தி அவர் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன்ல. வலு சர்பத்தை நோக்கிப்பார், சுகமாவாய். இது ஏற்புடையதா? பாம்பு கட்சி எங்கே போகணும்? ஆஸ்பத்திரி போகணும். அவர் சொல்கிறார், எதுனா நோக்கிப்பார்? வெண்கல சர்பத்தை நோக்கிப்பார். தாகம் எடுத்தால் எங்கே போகணும்? ஏரி குளத்துக்கு போகணும். என்னை நோக்கிப்பார். வியாதி வந்தால் எங்கே போகணும்? டாக்டர்கிட்ட போகணும். என்னை நோக்கிப்பார். தேவன் என்ன சொல்லுவார்? அதுதாங்க பதில். எல்லாம் சொல்லுங்கம்மா, புரியுதா? இப்போ ஒரு தேவை, என்கிட்ட வரீங்க, கர்த்தரை நோக்கிப்பார்னா உங்களுக்கு டென்ஷனாக இருக்காது? எனக்கு தெரியாதாயா, நீ ஏன் லூஸாயா? நான் லூஸா? வேற பதிலே இல்லை. நோக்கி பார்த்ததினால், நோக்கி சத்தமா உண்மைதானே? நோக்கி ஆனா இந்த பின்னால் இருக்கிறதெல்லாம் நோக்கி பார்க்க வைக்க முடியல. அப்படி சொன்னாங்க பாஸ்டர், இப்படி சொன்னாங்க பாஸ்டர், உங்களை இப்படி சொன்னாங்க.
புரியுதா? ஒரு அம்மா அவனை கேட்டேன், ஏமா சபைக்கு வரலன்னு. உங்கள் பிரசங்கமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த அம்மா. உங்கள் பிரசங்கமே அதை விட பெரிய கொடுமை. சின்ன பையன் சொல்கிறான், சின்ன பையன் எங்கள் அம்மாவுக்கு உன்னை பார்த்தா பிடிக்காதுன்றான். அந்த அம்மாவுக்கு என்னையா பிடிக்கணும்னு எனக்கே தெரில. சின்ன பையன் சொல்கிறான் எங்கள் அம்மாவுக்கு உன்னை பார்த்தா பிடிக்காதுன்றான். இவ்வளோ பெரிய கொடுமை இல்லை இதெல்லாம்? அந்த அளவுக்கு அந்த பையன் என்ன பண்ணிடுச்சு இந்த அம்மா. இதெல்லாம் கேட்டால் வாழ்க்கையில் ஒழுமே செய்ய முடியாது. சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி அந்த கிருபை எனக்கு தாங்க. எதை கிருபையை தாங்க? சத்தமா சத்தமா. இவங்கெல்லாம் சொந்த பிள்ளைகளால் துரத்தப்பட்டாங்க, சொந்த பிள்ளைகளாலேயே. ஆனால் தேவன் சொல்கிறாரு, என்னை நோக்கிப்பார். அடுத்தபடிங்களா சொல்லுங்க, வருங்கால சத்தமா எதிர்கால வாழ்வின் மேன்மையான நிகழ்வுகள். எல்லாம் வாயத்தான் சொல்ல மாட்டீங்களா? வாயை திறந்து. புள்ள சோறு போடல, மருமக சோறு போடல, சாரி, ஒரு வேளை இருக்கலாம். இதை விட மேலான நிகழ்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது அற்பமானது, அவர் வைத்திரு அற்புதமானது. அவன் சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இப்போ நான் கூட சொல்லலாம், எனக்கு அவங்க பண்ணலை, எனக்கு இவங்க பண்ணலை, மாமியார் பண்ணலை, மச்சான் பண்ணலை. மச்சானை விட அவர் ரொம்ப பெரியவர், மாமனார் மாமியாரோட ரொம்ப பெரியவர். புரியவே இல்லை இல்லைங்க? நீ எல்லாம் நினைக்கிறது தெரியுமா, உங்கள் அப்பா வாங்கி தரல, உங்கள் அம்மா வாங்கி தரல. அவங்க வாழ்க்கையில் அப்படி தான் இருப்பாங்க, முன்னேற மாட்டாங்க. இருக்கிறாங்க கேளுங்க. இது வரைக்கும் ஏன் வாங்கி தரேன் கேட்டதே இல்லை, வாங்கி தந்ததும் இல்லை. அது அடுத்த விஷயம். சொல்லுங்கள், நிகழ்கால பொறுப்பு கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்பர் 3 சொல்லுங்கள், ஃபுல்ஃபில். சத்தமாக சொல்லுங்கள், என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகள். 12ஆம் வசனம் எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் வாய்த்திர சொல்லுங்கள், இல்லை என்னோடு கூட சேர்ந்து. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. இப்படி சொல்லுங்கள், கிறிஸ்து இயேசுவினால் 2026 எதற்காக தேவன் தந்தாரோ அதை நான் பிடித்து கொள்ளுவேன். ஒன்ஸ் அகைன் சொல்லுங்கள், 2026 தேவன் ஏன் தந்தாரோ, ஏன் அனுமதித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ளுவேன். ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், சொல்லுங்கள், நான் அதை. 3வது சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், ஆசையாய் தொடருகிறேன். 2 காரியம் சொல்லி முடிக்கிறேன். எனக்கு கவனிங்க. தேவன் கொடுக்கிற உபகரணங்கள் 3:10. தேவன் கொடுக்கிற உபகரணங்கள் 9ஆம் வசனத்தினுடைய 3வது வரி. சொல்லுங்க, விசுவாசம். சத்தமா சொல்லுங்க. அடுத்து விசுவாசம். சத்தமா சொல்லுங்க. இருக்குதுங்களா? சொல்லுங்க, விசுவாசம் தேவ நீதி. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, விசுவாசம். அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு என்ன கொடுக்கிறார்? நம்பர் 1. தமிழ் புரியுதா? இப்போ ஒரு வேலை செய்யணும்னா அது சில தகுதிகள்லாம் வேணும். அப்போ தேவன் சொல்றாரு, உனக்கு நான் சில பொறுப்புகளை கொடுத்துருக்கிறேன், அந்த பொறுப்பு நிறைவேற்றுவதற்கு 2 கொடுக்குறேன். என்ன சொல்லுங்க? விசுவாசம். 10ஆம் வசனம் சொல்லுங்க, வல்லமை. சத்தமா. அவரை தராரு, அவரோட வல்லமையும் தராரு. நிறைய பேருக்கு புரியல நினைக்கிறேன். அவரையே தந்தார், அவரோட வல்லமையும் தந்தார். எல்லாம் சொல்லுங்க, வல்லமை தந்தார். இப்போதான் சொல்றாரு, கோவான். இந்த வசனம் போடுறீங்களா? சொல்லுங்க, ஃபுல்ஃபில், நிறைவேற்று. ஒன்றும் தராம இல்லை, 2 கொடுத்துருக்குறேன். எல்லாம் சொல்லுங்க, 2. நான் ரெட்டா இல்லையா? சொல்லுங்க, ஐ ஹவ் given the faith. உங்களை விசுவாசம் வச்சிருக்கிறேன், உன்னால் முடியும். 2வது, என் வல்லமையை உனக்கு கொடுத்துருக்கிறேன். என்ன வல்லமை அது? 10ஆம் வசனத்தில் உயிர் தெழுதின் வல்லமை. கரங்களை சொல்லுங்க, உயிர் தெழுதின். ஆமேன். அடுத்து வந்து சொல்றாரு, உன்னை நான் தகுதியாக்கித்தான் அந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தகுதியாக்கி. நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு என்ன தகுதி இருக்குது? யோ, என்னை தகுதியாக்கி தான் அந்த ஊழியத்தில் என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர். யார்கிட்ட சொல்லுங்க, 2 என்ன கொடுத்துருக்காரு? எனக்கு விசுவாசத்தை கொடுத்தாரு. 2வது
வல்லமை கொடுத்தாரு. மூணாவது தகுதியை கொடுத்து சொல்லியிருக்கிறார். அவர் சொல்றாரு, யூ ரன் ஃபார் மீ. என்ன சொல்லுங்க, அந்த வசனத்தை போடுங்க, ஃபுல்ஃபில். முன்னால் இருக்குது வேற, அதுக்கு மேல உனக்கு அது வச்சிருக்கிறார். தமிழ் சொல்லுங்க, மோர். சொல்லுங்க, இன்னும் ஏராளம், இன்னும் ஏராளம், இன்னும் ஏராளம். 26ஆம் ஆண்டில் 2 காரியம் செய்வேன். சொல்லுங்க எல்லாரும், ஃபர்கெட். சொல்லுங்க, மறப்பேன். 2வது தொடர்வேன், நிறைவேற்றுவேன். ஆமேன். சொல்லுங்க, மறப்பேன். 2வது தொடர்வேன், நிறைவேற்றுவேன். எல்லாம் எழுந்திருந்து எல்லாம் சொல்லுங்க. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை, என்னை நம்பியவர்